ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மைசா விலாக்ஸ். மைசா விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோன்னா, இன்றைக்கி தோட்டத்துக்கு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதான் வீடியோ. அதுக்கு முன்னாடி ஒரு டீ குடிச்சிட்டு போயிடலான்னு சொல்லி டீ போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். டீ போட்டு அப்படியே பஜ்ஜி சுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இசானா பாருங்கள் பஜ்ஜி சாப்பிட்றேன். அவள் ஆனியன் பஜ்ஜி சாப்பிட்டுட்ருக்கா ஃப்ரெண்ட்ஸ். பஜ்ஜி டீ சூப்பராக சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸு. சூடாக இருந்துச்சா அப்பளம் பஜ்ஜி, மிளகா பஜ்ஜி. அப்புறம் காலைல மருந்தடிக்க போகணுங்கிறதுனால மோட்டரை பார்த்துட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தோட்டத்துக்கு வந்துவிட்டோம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தோட்டத்தில் இது பார் பிடிச்சி போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பருத்தி நட்டுவோன்னு சொல்லி பார் பிடிச்சி போட்டிருக்கோம். உழவடிச்சிட்டு செடி கலப்பெல்லாம் அடித்து முடித்த போக அதுக்கடுத்து பார் பிடிச்சி போட்டாச்சு. அதில் களையை பாருங்கள், இன்னும் நட்டவே இல்லை. நாங்கள் ஒன்றுமே உண்டலை. களை எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், களை இருந்துச்சா, அதனால தான் மருந்து அடிச்சிடுவோன்னு சொல்லிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ரவுண்டப் தான் அடிக்க போகிறோம். ரவுண்டப் அடித்தா இது கோரை களையெல்லாம் செத்துருமா. அதுக்கடுத்து ஒரு 15 நாள் கழித்து பருத்தி விதை உண்டலாமா. அதை ஈரம் இருக்கும்போதே அடிக்கணும்ல, அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அடிக்க வந்தோம். இப்போ தண்ணி எடுக்க போய்கிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வரப்புக்குள்ளேயே இங்கேயே தண்ணி கிடக்கா, தண்ணி மோந்துக்கிறோன்னு சொல்லி போய்கிட்டு இருக்கோம். நம்ம பக்கத்து பொழியிலேயே அங்கே எங்கே பார்த்தாலும் தண்ணியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் கிடக்கு. ஏன்னா மழை நல்லா பெஞ்சா தண்ணி கிடந்துச்சு. அதில் மோந்துக்கிறோன்னு சொல்லி குடம் எல்லாம் வீட்டிலேருந்து எடுத்து வந்துட்டோம். தண்ணி கப்பு வச்சு மோந்துட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். 2 குடம் வச்சு தான் மாற்றி மாற்றி எடுத்து ஊற்றிக்கலாம்ல, அதனால் அதுக்கு தான் எடுத்துகிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சமோண்டி தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் முக இருந்துகிட்டே இருக்கும். எப்பயும் மருந்தடிக்க இதில் மோந்துக்கிறோம், இல்லை பக்கத்துலேயே நம்மளுக்கு ஊர்னி இருக்கும், அங்கேருந்து எடுத்துக்கலாம். நாங்கள் அதுக்குள்ளேயே 2 குடம் மோந்து வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஜெகதி ஃப்ரெண்ட்ஸ் நல்லா காலெலாம் ஃபுல்லாக இறங்குது. அதனால் ஒவ்வொரு குடமாக தீட்டு இருந்தோம். தீட்டு ரெடியாக வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் துடுப்பு கீரைன்னு சொல்லுவாங்கள்ல, கீரை இப்போ தான் முளைச்சிட்ருக்கு நம்ம அதில். இது சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சிறுபருப்பு போட்டு கடைஞ்சி வைக்கணும். கீரை பாருங்கள் நிறையா இருக்குது. நம்ம இதில் கீரை அதிகமாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் இதில். ஆனால் சின்ன சின்னதாக இருக்கா. பிடிங்கிட்டு வந்தாச்சு. வந்தோடனே ஒரு இடத்துக்கு போக வேண்டியது ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே கிளம்பிட்டோம். நானே நம்ம சித்தப்பா எல்லோரும் போனோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் மருந்தடிச்சு முடித்த உடனே வந்தோடனே வேகமாக கிளம்பிட்டோம். சரி போயிட்டு வந்துடும்னு சொல்லி இங்கே பாருங்கள். போயிட்டு வரும்போது ஃப்ரெண்ட்ஸ் அதை நல்லா இருட்டிட்டு மழை மேகமாக இருக்குது. சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். கிளைமேட்டு எப்படி பார்க்க அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு. கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள் எப்படி இருட்டிருன்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளேயும் காருக்குள்ளே நல்லா ஜாலியாக பேசி சிரிச்சுட்டு அப்படி வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க நம்ம சித்தப்பா தான். 2 பேரும் நல்லா பேசி சிரிச்சுட்டே வந்தாங்க. நாங்கள் அப்படியே பேசிக்கிட்டே வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். தூரல் அந்த சைடு விழுந்துட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ், மழை மேம். அதனால் அதை பார்த்துட்டே வந்தோம். இங்கே பாருங்கள், ஒரு செகண்டில் வந்துச்சா கொஞ்சம் நேரத்தில் முன்னாடி ஒன்றுமே தெரில. அந்தளவுக்கு மழை, சரியான மழை ஃப்ரெண்ட்ஸ். ரோடே தெரியலை. இது தருவக்குளம் ரோடு ஃப்ரெண்ட்ஸ். குளத்தூர்லேருந்து தருவக்குளம் அந்த ரோடு. சரியான மழை ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்ச நேரத்தில் மழை பெஞ்சு தண்ணியை பாருங்கள். மழை ஓடையில் இதெல்லாம் போனதாட்டி மழைக்கே இந்த சைடெலாம் ரொம்ப தண்ணி நிறைஞ்சிருந்தது. இப்போயும் அதே மாதிரி நிறைஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். முடிச்சோடனே சாயந்தரம் லேட் ஆகிட்டா கடையில் சாப்பிட்ருன்னு சொல்லி சாப்பிட வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம அண்ணன் கடை தான், குளத்தூரில் வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ரைஸு, பிரியாணி, பரோட்டா எல்லாமே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் மைசாப்பா ரைஸ் சொல்லியிருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் பிரியாணி சொன்னேன். சித்தப்பா பரோட்டா சொல்லியிருந்தாங்க. ஆம்லேட், ஆஃபாயில் எல்லாமே உண்டு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும் அந்த அண்ணன் கடையில். ரேட்டும் ரொம்ப கம்மியாக இருக்கும். நல்லா செஞ்சு தருவாங்க. இப்போ ரைஸ் கேட்டாங்களா, அதை தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டுட்ருக்காங்க. ரைஸு வீட்டில் இவங்க பாப்பாட்டத்துக்கும் எல்லாேருக்கும் பிரியாணி கேட்டிருந்தாங்களா, சரின்னு சொல்லி பிரியாணி பார்சலும் கட்ட சொல்லிட்டோம்.
சித்தப்பாட்டை இப்போ தான் இறங்கி வர்றாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட. நல்லா நீட்டாக வச்சுருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் கடையெல்லாம். சின்ன கடை தான், ஆனால் நல்லாயிருக்கும். குளத்தூர்லேயே வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், மெயின்லேயே தான். அப்படியே சாப்பிட வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். சித்தப்பாவுக்கு வந்து பரோட்டா கேட்டாங்க, அவங்களுக்கு வந்து பரோட்டா சாப்பிட போகிறாங்க. ஏன்னா சாயந்தரம் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, மதியம் சாப்பிடலையா, அப்புறம் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சாப்பிட வந்துட்டோம். ரைஸ் நல்லா போட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரெடி ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சூடாக நல்லா இருந்தது. நான் வந்து ஆனால் பிரியாணி தான் சாப்பிட்டேன். பிரியாணி மட்டும் கொஞ்சம் ஆறி இருந்துச்சு, ஏன்னா சாயந்தரம் ஆயிடுச்சா அதனால். பரோட்டா பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க, நல்லா இருந்துச்சு. அப்படியே பேசிகிட்டே நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ரைஸ் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சுங்க. நான் வந்து எனக்கு பிரியாணி சொல்லியிருந்தால பிரியாணியும் ஆனியன் ரைத்தாவும். வந்து அப்படியே சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். வந்த உடனே கீரை போடுங்கணும் இல்லையா, அதை வந்து கடைஞ்சோம் ஃப்ரெண்ட்ஸ். பருப்பு, கீரை, பூண்டு எல்லாமே போட்டு, தக்காளி, புளி எல்லாம் போட்டு கடைஞ்சோம் ஃப்ரெண்ட்ஸ். கடைஞ்சி தாளிச்சாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.